Welcome to DCM class, Grade 9, Ganitha Manjari, first chapter, Orienting Yourself, the Use of Coordinates 1.4 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 1.4 Distance between two points in the 2D plane. 2D planeல ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் மேலே இருக்குது, இல்லைன்னா ஆக்சஸ்க்கு பேரலாக ரெண்டு பாயிண்ட்டும் ஒரு லைன் செக்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் வேல்யூஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபிகர் 1.5ல இந்த டிஸ்டன்சஸ் W1 W2 S1 S2லாம் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். W1 W2 இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், S1 S2 இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த ஆக்சஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த S2ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம், இங்கே வந்து R1 வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுறது? வாட் ஷுட் வி டூ இஃப் த செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் இஸ் நாட் பேரல் டு எய்தர் ஆக்சஸ்? இந்த S2 R1 இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆக்சஸ்க்கு பேரலாகவும் இல்லை, ஆக்சஸ் மேலே இல்லை. இப்போ அந்த மாதிரி இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வி கேன் யூஸ் த பௌதயானாஸ் பித்தாகரஸ் தியரம். பௌதயானா பித்தாகரஸ் தியரம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி XY பிளேனில் இருக்கிற டூ பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபிகர் 1.6ல ட்ரையாங்கிள் ஏடிஎம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏடிஎம் இந்த ட்ரையாங்கிள் ஏடிஎம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் ஏயோட கோஆர்டினேட் வந்து 3,4, டியோட கோஆர்டினேட் 7,1, எம்மோட கோஆர்டினேட் 9,6. ட்ரையாங்கிள் ஏடிஎம் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது இந்த ட்ரையாங்கிள். இது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். How do we find the lengths of its sides AD, DM and MA? ADயோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், DMோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், MAயோட டிஸ்டன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Think and reflect. First question, in moving from A3,4 to D7,1, what distance has been covered along the x-axis? What about the distance along the y-axis? Second question, can these distances help you find the distance AD? இதுதான் நம்ம வந்து இப்போது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபிகர் 1.7 gives us a clue. The distance moved along the x-axis is given by CD. இப்போ நமக்கு ஏடியோட டிஸ்டன்ஸ் வேணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு வந்து அதுக்கப்புறம் டிக்கு வரணும். இந்த சிடியோட லென்த் வந்து என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ. இப்போ சிடியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ஜீரோலேருந்து டிக்கு உண்டான எக்ஸ் வேல்யூவை ஏக்கு உண்டான எக்ஸ் வேல்யூ 3 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிடி வந்து கிடச்சிரும். எக்ஸ் கோஆர்டினேட் டி வந்து 7, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ வந்து 3, 7 minus 3 4 கிடச்சிருது. The distance moved along the y-axis is given by AC. Distance moved along x-axis வந்து என்னது CD. Distance moved along y-axis வந்து என்னது AC. AC வந்து என்ன அப்படின்னா y coordinate of A minus y coordinate of D. அதாவது y coordinate of A அது இந்த வேல்யூலேருந்து y coordinate of Dயை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏசியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஏயோட y coordinate வந்து 4, டியோட y coordinate வந்து 1. ஸோ 4 minus 1 is equal to 3. இப்போ நமக்கு வந்து சிடி வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 4 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. ஏசியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3 கிடச்சிருக்கு. பௌதயான பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ். ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் வந்து என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், that is equal to 9 plus 16. AD square is equal to 9 plus 16. AD is equal to square root of 25. AD is equal to 5. AD is equal to 5 units. We similarly find the distances DM and MA. இப்போ நமக்கு DM வேணும் அப்படின்னா DM is equal to 9 minus 7. இந்த 9 minus 7 வந்து 2. Square root of 2 square plus 6 minus 1 வந்து 5. So 5 square. So square root of 4 plus 25, square root of 29 units. MA வேணும் அப்படின்னா square root of 9 minus 3, that is 6 square plus 6 minus 4, 2 square. So square root of 36 plus 4, square root of 40 units.
In general, the distance between the points x1, y1 and x2, y2 is given by square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ நம்ம இப்போ டிரைவ் பண்ணோம் இல்லையா, ரெண்டு பாயிண்டர் தான் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டும் மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணோம். அது டேரெக்டாகவே இந்த ஃபார்முலா இதுலேருந்து எழுதிடலாம். 2 பாயிண்ட்ஸ்க்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் distance formula and is calculated as shown in the figure 1.8. இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை x1 y1 எடுத்துட்டோம் அப்படின்னா டியோட பாயிண்ட் x2 y2 அப்படின்னா ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து y2 minus y1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2 minus x1. ஸோ ஏக்கும் டிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா இந்த பௌதியனா பித்தாகரஸ் தியரம் படி square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. It makes no difference whether x2 minus x1 and y2 minus y1 are positive or negative, as we are simply measuring the shifts along the two axes. Distance formula x1 y1 x2 y2 எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் வந்து x1 minus x2நாலும் சரி x2 minus x1 நம்ம எடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி அந்த டிஸ்டன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. அது எதனாலங்கிறத இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏடிஎம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இதே ட்ரையாங்கிளை ஒய் ஆக்சிஸை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி இங்கே ஏ டேஷ் எம் டேஷ் டி டேஷ்னு எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டு தான், ஆனால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ட்ரையாங்கிள் ஏடிஎம் வந்து ஒய் ஆக்சிஸை வச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி மிரர் இமேஜாக இங்கே கிடைக்கும். இந்த ஒய் தான் வந்து லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சேம் ஷேப் அண்ட் சைஸ் கிடைக்கிறதுனால இது லைன் ஆஃப் சிமெட்ரியாக கொடுத்துக்கலாம். எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே எக்ஸ் வேல்யூ மட்டும் மைனஸ் வரும். அதேமாதிரி இந்த வேல்யூ 9,6 வந்து எக்ஸில் மட்டும் மைனஸ் வரும், -9,6. எதனால் எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் லெஃப்ட் சைடு இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து ரெண்டுமே அப்வர்டில் தான் இருக்குது. இங்கே 7,1னா இங்கே -7,1. எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் நெகட்டிவாக இருக்கும். இங்கே 3,1னா இங்கே -3,1. இப்போ சி டேஷ் டி டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ டேஷ் மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி டேஷ். இப்போது சி டேஷ் டி டேஷ் என்ன வேல்யூ, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ டேஷ், அதிலேருந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி டேஷை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ டேஷ் வந்து -3 மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி டேஷ் வந்து -7. ஸோ -3 மைனஸ் ஆஃப் -7 வந்து -3 + 7 தட் இஸ் +4 ஆகிடும். ஏ டேஷ் சி டேஷ், ஏ டேஷ் சி டேஷ்ங்கிறது இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஏ டேஷ், ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஏ டேஷ் மைனஸ் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் டி டேஷ் மைனஸ் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் டி டேஷ். 4 minus 1, the value is 3. Using the Baudhayana Pythagoras theorem, we get AD is equal to, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, சி டேஷ் டி டேஷ் வந்து 4 கிடச்சிருக்கு, ஏ டேஷ் சி டேஷ் வந்து 3 கிடச்சிருக்கு. யூஸிங் பௌதியான பித்தாகரஸ் தியரம் வி கெட் ஏ டேஷ் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பித்தாகரஸ் தியரம் படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 + 9 square root of 25, the value is 5. இதே மாதிரி நம்ம வந்து m d dash m dash equal root of 29 units நம்ம வந்து find out பண்ணலாம். அதே மாதிரி m dash a dash equal to square root of 40 unitsங்கிறது find out பண்ண முடியும். We see that reflection has preserved the lengths of the sides of the triangles. இப்போ வந்து coordinates வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட ரிஃப்ளெக்ஷன்லேயும் டிஸ்டன்ஸ் வந்து அதே தான் கிடைக்குது. ஸோ அதனால் x1 y1 x2 y2ங்கிற பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்க 2 பாயிண்ட்ஸில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். ஃபஸ்ட் கொஷின், வாட் ஹாஸ் ரிமைன் த சேம் அண்ட் வாட் ஹாஸ் சேஞ்ச் வித் திஸ் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் எந்தெந்த வேல்யூஸ்லாம் சேமாக இருந்தது, எதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேப் அண்ட் சைஸ் ஸ்டே த சேம். ஷேப்பு சைஸு எல்லாமே வந்து சேமாக இருக்குது. அந்த சைட் லென்ஸு ஆங்கிள்ஸு ஏரியா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஒன்லி எக்ஸ் வேல்யூஸ் சேஞ்சஸ் சைன். கோஆர்டினேட் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுலேயும் எக்ஸ் வேல்யூ வந்து -x ஆகுது, ஒய் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ த பொசிஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஹேஸ் ஆல்சோ சேஞ்சுடு. பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் மிரர் இமேஜுங்கிறதுனால. செகண்ட் ஒன், வுட் திஸ் அப்சர்வேஷன் பி த சேம் இஃப் ட்ரையாங்கிள் ஏடிஎம் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த எக்ஸ் ஆக்சிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸை வச்சு இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அதுவே எக்ஸ் ஆக்சிஸை வச்சு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
ஷேப் அண்ட் சைஸ் stay the சேம் தான். ஒன்லி the y values change sign, that is x, y எப்படி சேஞ்ச் ஆகுது, x, minus y சேஞ்ச் ஆகுது. ஸோ the position of the triangles has also changed. பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் மிரர் இமேஜுங்கிறதுனால. ஸோ இதுவரை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைசஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.